ராஜா சொல்லுங்க, இந்த ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் குறித்து விரிவா சொல்லுங்க ராஜா. தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கை 23ஆம் தேதி இந்த ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக. இந்த போராட்டத்தினால் அந்த சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் உள்ள நடுக்குப்பம் பகுதியில் உள்ள மீன் சந்தை முழுவதுமாக பாதிக்கப்பட்டதாகவும், எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டது என்பது குறித்து ஆய்வு செய்ய கடந்த 28ஆம் தேதி மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தலைமையில் ஒரு குழுவினர் கள ஆய்வு செய்தனர். அங்கு முழுவதுமாக அந்த சந்தை மீன் சந்தை சேதமடைந்துள்ளது என்பதை உறுதி செய்தனர். எனவே அவர்களுக்கு அங்குள்ள மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக அங்கு ஒரு சந்தை அமைத்து தரப்படும் என்றும், விரைவில் அதிநவீன வசதிகளுடன் சுகாதாரமான முறையில் ஒரு மீன் சந்தை 70 லட்சம் ரூபாய் செலவில் அமைத்து தரப்படும் என்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக அதே மெரினா கடற்கரையில் உள்ள அயோத்தி குப்பம், மார்த்தாங்குப்பம் ஆகிய பகுதியில் உள்ள மீனவர்களுடைய உபகரணங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் உரிய மீன்வளத்துறை அதிகாரிகள் உரிய கள ஆய்வு மேற்கொண்டு அவர்களுடைய உபகரணங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அடுத்த அறிவிப்பாக வெளியிட்டார். அதற்கு அடுத்தபடியாக இந்த சம்பவங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏற்பட்ட அந்த 3 பகுதிகளில் ஏற்பட்ட, அதாவது சென்னை, மதுரை, கோவை ஆகிய இடங்களில் 23ஆம் தேதி அன்று ஏற்பட்ட சம்பவத்தில் இதுவரை சென்னையில் 312 பேரும் மற்ற மாவட்டங்களில் 175 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும், அதில் 21 பேர் சென்னையில் 21 பேர் மாணவர்கள் மற்றும் மற்ற மாவட்டங்களில் 15 பேர் மாணவர்கள். இவர்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் முழுவதுமாக நீக்கப்படும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். இது மாணவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக காவல்துறையினர் சில இடங்களில் தீ வைத்து காவல்துறையினரே வாகனங்களுக்கு மற்றும் குடிசைகளுக்கு தீ வைப்பது போன்ற காட்சிகள் ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. எனவே இது குறித்து கூடுதல் காவல்துறை ஆணையர் தலைமையில் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கணினி நுண்பிரிவினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த விசாரணையின் அடிப்படையில் காவல்துறையினர் தீ வைத்தது உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். கடைசியாக விசாரணை ஆணையம் குறித்து தெரிவித்தார். அதாவது 23ஆம் தேதி சென்னை, மதுரை, கோவை ஆகிய இடங்களில் ஏற்பட்ட அந்த கலவரத்திற்கான காரணங்கள் குறித்து முழுமையாக விசாரணை நடத்துவதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்படும். இந்த விசாரணை ஆணையம் 3 மாதத்திற்குள் தங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்தார். விசாரணை ஆணையம் 3 வகையில் தங்களுடைய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதாவது 23ஆம் தேதி நடைபெற்ற கலவரத்திற்கு மூல காரணம் என்ன என்பது குறித்து ஆராய வேண்டும். அதே போல் காவல்துறையினர் உரிய நடவடிக்கைகளை எந்த சூழ்நிலையில் அவர்கள் எடுத்தனர் என்பது குறித்து விசாரிக்க வேண்டும். இறுதியாக காவல்துறையினர் அத்துமீறல் எதுவும் இருந்ததா என்று குறித்து விசாரித்து வரும் காலங்களில் காவல்துறையினர் அத்துமீறல் இது போன்ற இடங்களில் இருக்கக்கூடாது என்பதற்கான முழுமையான ஒரு விசாரணை மேற்கொண்டு அந்த அறிக்கையை 3 மாத காலத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் அறிவித்தார்.